வணக்கம். ரொம்பவே சிக்கலான இந்த உலகத்துல எளிமையோட சக்திய பத்தி பேசுற ஒரு தத்துவ பார்வை பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். இது சும்மா நம்மள சுத்தி இருக்கிற பொருளை குறைக்கிறத பத்தி மட்டும் இல்ல, நம்மளோட இயல்பான நிலைக்கு எப்படி திரும்ப போறதுங்கிற ஒரு ஆழமான சிந்தனை. சரி வாங்க, இதுக்குள்ள முழுசா இறங்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த விளக்கத்துக்கான ஆதாரம் எதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட டெய்லி டிவைன் டைஜஸ்ட் அப்படிங்கிற நூல்ல இருந்து எடுத்த ஒரு பவர்ஃபுல்லான பகுதி தான். வேதாந்த கண்ணோட்டத்துல எளிமையோட சாரத்தை ஏதோ ரொம்ப அழகா விளக்குது. பாருங்க, இந்த முழு விஷயத்தோட அடித்தளமே இந்த ஒரு வரிதான். எளிமைங்கிறது நாம உருவாக்குற ஒரு விஷயம் இல்ல, அதுதான் இயற்கையோட தூய்மையான ஒரிஜினல் ஸ்டேட். இங்கேருந்து தான் நம்மளோட இந்த ஆய்வு ஆரம்பிக்குது. சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். இயற்கையின் அசல் எளிமை. இந்த தத்துவத்தை பொறுத்த வரைக்கும் எளிமைங்கிறது வெறும் ஒரு குணம் கிடையாது, அது ஒரு இலட்சியமான நிலை. இங்க எளிமைனா நாம பொதுமா நினைக்கிற மாதிரி கம்மியான பொருளை வச்சுக்கிறது மட்டும் இல்ல. இது எந்தவிதமான மனசுமைகளும் செயற்கையான கட்டுப்பாடுகளும் இல்லாத ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கைய குறிக்குது. ஒரு குழந்தைகிட்ட நாம பாக்குற அதே தூய்மையான நிலைன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு சூப்பரான கேள்விதானே. நம்மளோட இயல்பே எளிமைனா அப்புறம் ஏன் நம்ம வாழ்க்கை இவ்ளோ சிக்கலா இருக்கு? இதுக்கு காரணம் என்னன்னு இந்த மூலநூல் விளக்குது. அடுத்ததா மனித சிக்கல். நாம எப்படி இயற்கையோட பாதையிலிருந்து விலகி போறோம் அப்படிங்கறத இந்த பகுதி ரொம்ப தெளிவா சொல்லுது. இந்த நூல் 3 முக்கியமான சமூக சக்திகளை குறிப்பிடுது. முதல்ல பள்ளி படிப்பு. அது ஒரு குழந்தையோட இயல்பான எளிமைய திசை திருப்புதுன்னு சொல்லுது. ரெண்டாவதா சமூக பழக்க வழக்கங்கள். இதுங்க இளம் பருவத்தினர ஒரு செயற்கையான விரைப்புத்தன்மைக்குள்ள தள்ளுது. கடைசியா தேசபக்தி. இது ஒருத்தர முழுமையான பார்வையிலிருந்து விலக்கி ஒரு தரப்பட்சமா இருக்க கட்டாயப்படுத்துது. இப்ப இந்த ஸ்லைட பாருங்க. இது அந்த 2 நிலைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை எவ்வளவு அழகா காட்டுதுன்னு. ஒரு பக்கம் இயற்கையான எளிமை, முழுமை, அப்புறம் ஒரு இயல்பான ஓட்டம். இன்னொரு பக்கம் மனுஷன் உருவாக்குன சிக்கல், ஒரு தலைப்பட்சமான பார்வை, அப்புறம் விரைப்புத்தன்மை. இது 2க்கும் நடுவுல இருக்கிற ஒரு பெரிய முரண்பாட்டை இது காட்டுது. சரி, இந்த மாதிரி செயற்கையான ஒரு சிக்கலை உருவாக்குறதுனால நாம எதை இழக்கிறோம்? இந்த விலகலோட விளைவுகள் என்ன? வாங்க அடுத்ததா இதை பத்தி பார்க்கலாம். இது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். நாம முன்னேற்றம் எதெல்லாம் கொண்டாடுறோமோ அது எல்லாமே உண்மையில நம்ம வாழ்க்கையை இன்னும் சிக்கலாக்குதுன்னு இந்த நூல் வாதிடுது. இது நம்மளோட முன்னேற்றம் பத்தின பார்வையே கேள்விக்குள்ளாக்குது இல்லையா? அப்போ இதோட விளைவு என்ன? அது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல. மனுஷன் எளிமையை இழந்துடுறான். இந்த நூல் அந்த எளிமைய ஸ்வர்கராஜ்யம்னு சொல்லுது. அப்போ நாம இழக்கிறது வெறும் ஒரு குணத்தை மட்டும் இல்ல, ஒரு உன்னதமான வாழ்க்கை முறையே தான். அப்போ இதுக்கு தீர்வு தான் என்ன? எழுந்ததை எப்படி திரும்ப பெற முடியும்? அதுக்கான வழியைத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். இங்கேதான் ஒரு ரொம்ப ஆழமான கருத்து வருது. தீர்வுங்கிறது முன்னாடி போறதுல இல்ல புதுசா எதையாவது அடையறதுலயும் இல்ல. நாம எங்கிருந்து ஆரம்பிச்சோமோ அந்த அசல் நிலைக்கே திரும்ப போறதுதான் ஒரே வழி. இது ஒரு ரிவர்ஸ் ஜர்னி மாதிரி. இந்த மூல நூலோட கடைசி வரியும் அதோட உச்சகட்ட அறிவுரையும் இதுதான். எளிமைக்கு திரும்புறதுங்கிறது வெறும் ஒரு லைஃப் ஸ்டைல் மட்டும் இல்ல, அது பிரம்மத்தை, அதாவது அந்த பரம்பொருளை அறியறதுக்கு ஒரு முதல் தகுதின்னு இது சொல்லுது. இங்க பிரம்மத்தை அறிதல்னா என்ன? அது ஒரு பெரிய தத்துவ இலக்கு. இந்த உலகத்தோட அடிப்படை உண்மைய அதோட முழுமையான வடிவத்துல புரிஞ்சுக்கிறது தான் அது. அந்த உயர்ந்த நிலைக்கு போகணும்னா முதல்ல நம்மளோட இயல்பான எளிமைக்கு திரும்ப வரணும். இந்த முழு விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். இன்னைக்கு உலகம் முழுக்க முன்னேற்றத்தையும் காம்ப்ளெக்சிட்டியும் தான் கொண்டாடுது. அப்படிப்பட்ட இந்த உலகத்துல இந்த தத்துவம் சொல்ற மாதிரி எளிமைக்கு திரும்புறதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அது நிஜத்துல சாத்தியமா? யோசிச்சு பாருங்க.